கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தர் நம் நலனை விரும்பும் தேவன். God desires our well-being. எரேமியா 29 அதிகாரம் 10-11 வசனங்களை இன்று காலை தியானத்திற்காக நாம் வாசிக்கலாம். பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்துக்கு திரும்ப வரப்பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. பெற்றோர் பிள்ளைகளை கண்டிக்கும் போது பிள்ளைகள் அதை விரும்புவதில்லை. போதகர் விசுவாசிகளை கண்டிக்கும் போது விசுவாசிகளும் அதை விரும்புவதில்லை. நம்முடைய நண்பர்களோ உறவினர்களோ நம்முடைய தவறுகளை நம்மிடத்தில் சுட்டி காண்பிக்கும் போது அதை நாம் விரும்புவதில்லை. ஆம், நம்மை குறித்து யாராவது தவறாக பேசுவார்கள் என்றால் அதை நாம் எவ்வளவு அதிகமாக வெறுக்கிறோமோ அதே போல நம்முடைய குற்றங்களை நம்மிடம் எடுத்து சொல்பவர்களையும் நாம் வெறுக்கிறோம். ஆனால் இது இரண்டிற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. நம்மை குறித்து தவறாக பேசுகிறவர்கள் நம் வாழ்வு நலம் பெற விரும்புவதில்லை. ஆனால் நம்முடைய குற்றங்களை நம்மிடம் எடுத்து சொல்பவர்கள் நாம் மாற வேண்டும், நம் வாழ்வு நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள். மூன்றாவதாக ஒரு கூட்டம் உண்டு. அவர்கள் பொய்யான நம்பிக்கைகளை நமக்கு கொடுப்பார்கள். அவர்களை நமக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க நம்மக்கிட்ட பொய் சொல்லுவாங்க, ஏமாற்றுவாங்க, நம்மளை பற்றி ரொம்ப புகழ்ந்து பேசுவாங்க, நம்மக்கிட்ட இல்லாத நல்ல குணங்கள்லாம் இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க, இல்லை நம்மக்கிட்ட இருக்கிற சில நல்ல குணங்களை மிகைப்படுத்தி பேசுவாங்க. அப்புறம் பலர் நம்ம குறித்து குற்றம் சுமத்தும் போது அவர்கள் சொல்லும் குற்றங்கள், அதாவது நம்முடைய தவறுகளை அவங்க சரியாக சுட்டி காண்பிக்கும் போது அதை பற்றி நீ ஒன்றும் கவலைப்பட வேணாம், அவங்க ரொம்ப ஓவராக திங்க் பண்ணுறாங்க, உன்னை பற்றி தெரியாமல் அப்படி பேசுகிறாங்க அப்படின்லாம் கூட நம்மளை அவங்க சமாதானப்படுத்தலாம். அப்படிப்பட்டவர்களை நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவர்களாலும் நம்முடைய வாழ்வுக்கு பெரிய நன்மை விளையப் போகிறதில்லை. யார் உண்மையாக நம்முடைய குற்றங்களை நம்மிடத்தில் எடுத்து சொல்லி நம்மை திருத்துகிறார்களோ அவர்கள்தான் நம்முடைய வாழ்வின் நலனை விரும்புகிறவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அதை நம்ம புரிந்து கொள்வதே இல்லை. இதே போல தான் ஆண்டவரையும் ஆண்டவருடைய வசனத்தையும் யூதாவின் மக்கள் புரிந்து கொள்ளாமல் எதிர்த்தார்கள். ஆனால் எரேமியாவின் மூலம் கடவுள் அவர்களோடு சொன்ன காரியம், நான் உங்களை திருத்துவதற்காக உங்களை கண்டிக்கிறேன். இந்த 70 வருடங்கள் நீங்கள் பாபிலோனில் இருக்கிறீங்க இல்லையா, அது உங்களுடைய நன்மைக்காக தான். சில சமயம் பெற்றோர் சொல்லுவாங்க, நீ மட்டும் சரியாக இல்லை அப்படின்னா, ஒழுங்காக கீழ்ப்படியில் அப்படின்னா ஹாஸ்டலில் கொண்டு போய் விட்டுருவேன். அப்போ சில பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகளை ஹாஸ்டலில் கொண்டு போய் விடுறது எதுக்காகனா, அந்த பிள்ளைகள் நல்ல ஒழுக்கங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான். அந்த பிள்ளைகளை விட்டு பிரிந்திருப்பது பெற்றோருக்கு மிகவும் கடினமான காரியமாக இருந்தாலும் அந்த பிள்ளைகளுடைய நலனுக்காக சில சமயம் அப்படிப்பட்ட ஒரு முடிவை அவங்க எடுப்பாங்க. அதே மாதிரி தான் இங்கே ஆண்டவர், நீங்கள் 70 வருடங்கள் எருசலேமை விட்டு விலகி பாபிலோனில் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் ஆவிக்குரிய பிரகாரமாக நிறைய காரியங்கள் நீங்கள் கற்றுக்கொள்வீங்க. வரலாற்றை நம்ம பின்திரும்பி பார்க்கும்போது அந்த 70 வருட பாபிலோனிய சிறையிருப்புக்கு அப்புறமேலு இஸ்ரவேல் மக்கள் கூட்டமாக ஒரு தேசமாக அவர்கள் விக்கிரக ஆராதனைக்கு திரும்பவில்லை என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ தேவன் நம்முடைய நலனுக்காக நம்மை திருத்துபவராக இருக்கிறார். இரண்டாவதாக, தேவன் நம்முடைய நலன் விரும்புகிறவராக இருக்கிறபடினாலே நம்மோடு பேசுகிறவராக இருக்கிறார். இப்போ சில சமயம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சிலவங்ககிட்ட நம்ம நல்ல கருத்துக்களை எடுத்து சொல்லுவோம், அவருடைய தவறுகளை திருத்தி கொள்ளும்படி அவங்களோட நம்ம பேசுவோம். ஆனால் அவங்க நம்ம சொல்கிறத உதாசீனப்படுத்திகிட்டே இருந்தாங்கன்னா, சீப்போ அவங்ககிட்ட போய் என்ன பேசிக்கிட்டு, இதுக்கு மேலே அவங்ககிட்ட பேச வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுருவோம். ஆனால் கடவுள் நம்மையும் அந்த யூத மக்களையும் அப்படி விட்டுவிட விரும்பவில்லை. நம்ம அவரை விட்டு வழிவிலகி போகிறோம், அவர் சொல்கிறது எதுவுமே நம்ம கேட்கறது கிடையாது, அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிறது கிடையாது. ஆனால் அவர் திரும்ப 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 நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். ஏன்னா அவர் நம்ம மீது அக்கறை உள்ளவராக இருக்கிறதுனால நாம் அவருக்கு கீழ்ப்படியாத போதும் அவர் மீண்டும் மீண்டும் தன்னுடைய வார்த்தையை நமக்கு அனுப்பி கொண்டே தான் இருக்கிறார். அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் கொடுக்கப்படுகிற செய்தியின் மூலமாக இருக்கலாம், இல்லை இப்படிப்பட்ட காலை தியானங்கள் மூலமாக இருக்கலாம், இல்லை வேதத்தை நம்ம வாசிப்பதின் மூலமாக இருக்கலாம். தேவன் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். ஏனென்றால் அவர் நம்முடைய வாழ்வு நலம் பெற வேண்டும் என்று விரும்புகிறார். மூன்றாவதாக, கர்த்தர் நமக்காக செயல்படுகிறவராக இருக்கிறார். இந்த இஸ்ரவேல் மக்கள் பாபிலோனிலே கைவிடப்பட்ட போது அவங்களுடைய மனதில் அவங்க என்ன நினைத்தார்கள் என்றால், தேவன் எங்களை கைவிட்டு விட்டார், எங்கள் தேவன் எங்கே?
ஒருவேளை எங்கள் தேவன் எங்கள் மீது அன்பாய் இருந்தால், எங்கள் மேலே அக்கறை உள்ளவராக இருந்தால், நாங்கள் ஏன் இந்த கஷ்டத்தை படணும்? அவங்களுடைய மனதில் அப்படி நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் தேவன் நேபுகாத்நேசர் மூலமாக, தரியு என்ற ராஜாவின் மூலமாக, கோரேஸ் என்ற ராஜாவின் மூலமாக அவர் எப்போதும் செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். தன்னுடைய பிள்ளைகளை அவர் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்விலும் கூட கஷ்டங்களுக்குள்ளாக நாம் கடந்து செல்லும் போது நாம் கர்த்தர் நம்மோடு இல்லை என்று சோர்ந்து போகக்கூடும். ஆனால் தேவன் நம் வாழ்க்கையிலே எப்போதும் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறார். அவர் நம்மை கைவிடாத தேவன். எனவே எனக்கு பிரியமானவர்களே, நம் நலனை விரும்பும் கர்த்தர் அவர். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோமே என்றால் நம்முடைய வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். அவருடைய வார்த்தைக்கு அவருடைய பிள்ளைகளாக நாம் கீழ்ப்படியாத போது சில வேளைகளிலே அவர் நம்மை சிட்சித்து திருத்துகிறவராக இருக்கிறார். அதுவும் நம்முடைய நன்மைக்கே. தேவன் தாமே இந்த நாளை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமென்.